கிரெடிட் நோட் டெபிட் நோட் எப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ ட்ரான்சாக்ஷன் கிரெடிட் நோட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ கிரெடிட் நோட்டும் சேல்ஸு எந்த வித்தியாசமே இல்லை. ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னா, இங்கே எகெயின்ஸ்ட் சேல்ஸாக பர்ச்சேஸாக அப்படின்னு செலக்ட் பண்ணோம். அதாவது சேல்ஸ் பில்லுக்கு எகெயின்ஸ்டாக கிரெடிட் நோட் போடுறீங்களா, பர்ச்சேஸ் பில்லுக்கு எகெயின்ஸ்டாக கிரெடிட் நோட் போடுறீங்களா அப்படின்னு இங்கே செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்தது ஒரிஜினல் பில் நம்பர் அப்படிங்கிற இடத்துல எந்த பில்லுக்கு எகெயின்ஸ்டாக போடுறீங்களோ அந்த பில்லு, இப்போ 14ஆம் நம்பர் பில்லுக்கு இப்போ எகெயின்ஸ்டாக போடுறீங்கன்னா அந்த ஃபுல் பில் நம்பரையும் கிடைக்கணும். ஒரு ஒரிஜினல் பில் டேட்டில் அது எந்த டேட்டில் பில் ரைஸ் பண்ணிங்களோ அதையும் கிடைக்கணும். இங்கே ஒரு வவுச்சர் டேட்னு இருக்கும். இது வந்து கிரெடிட் நோட் நம்ம ரைஸ் பண்ணுற டேட்டு. இப்போ இந்த 3 தான் சேல்ஸுக்கு இருக்குது, இதுக்கு இருக்குது வித்தியாசம். மற்றதெல்லாம் சேமாக தான் இருக்கும். அடுத்து இன்னும் ஒரு சின்ன இது என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து பர்ச்சேஸ்க்கு எகெயின்ஸ்டாக கிரெடிட் நோட் போடுறீங்க அப்படின்னா, அதுவும் அன்டிஸ்டேட்டுக்கு போடுறீங்கன்னா, இது வந்து அன்டிஸ்டேட் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் 6000 வந்துருக்கு. சிஜிஎஸ்டி 90 எஸ்ஜிஎஸ்டி 90 இந்த ரெண்டையும் கொண்டு 6380 ரூபா. ஆனால் அந்த அன்டிஸ்டேட் கஸ்டமருக்கு வந்து நம்ம அது வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் ஃப்ரம் அன்டிஸ்டேட் அப்படிங்கிற கேட்டகரியில் வருது. அதுக்கு வந்து நம்ம டேக்ஸ் வந்து அவங்க கட்ட மாட்டாங்க, நம்ம தான் கட்டணும். இது வந்து ஆர்சிஎம் பர்ச்சேஸ்க்கு வரும். அதனால் நெட் அமௌண்ட் 6000 தான் வரும். நீங்கள் இதை பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இங்கே 6580 இருக்கும். நெட் அமௌண்ட்டு கிராஸ் அமௌண்ட்டில் 6000 தான் இருக்கும். இதை நான் அப்டேட் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணி காமிச்சிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி பேயபிளான ஆர்சிஎம் அப்படின்னு ₹118 வரும். அதனால் அவங்களுக்கு வந்து அந்த பார்ட்டிக்கு வந்து நம்ம 6000 ரூபா கொடுக்க போகிறோம். ஸோ இது கிரெடிட் நோட்டுக்குனால அவங்க திருப்பி கொடுக்குற இது. இதே டெபிட் நோட்டாக வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக வரும். இது முக்கியம் பார்க்க வேண்டியது வந்து பர்ச்சேஸுக்கு எகெயின்ஸ்டாக நீங்கள் அன்டிஸ்டேடு லெட்ஜருக்கு கிரெடிட் நோட்டோ டெபிட் நோட்டோ போட்டிங்கன்னா அந்த டேக்ஸ் வந்து கூட்டி வராது, அது தனியாக இருக்கும். அது வந்து ஆர்சிஎம் கணக்கில் வரும். அது மட்டும்தான் இந்த கிரெடிட் நோட் டெபிட் நோட்டில் இருக்கிற டிஃப்ரெண்ட்டு. மற்றபடி எல்லாமே சேல்ஸ் இருக்கிற மாதிரியே தான் வரும்.